எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 25-24 சொல்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் நன்மை என்ற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் பூமி உலாவின நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நன்றாய் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அவர் நன்மை செய்யாமல் இருப்பார்? அவரை நம்பி வாழ்கிற உங்களுக்கு அவர் எப்படி அதிசயம் செய்யாமல் இருப்பார்? யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சொந்த சகோதரர் குழியில் தூக்கி வீசின பொழுது, கடைசியாக இந்த யோசேப்பை சந்தித்த பொழுது யோசேப்பு ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் இந்த வெகு ஜனத்தை உயிரோடு காக்கும்படி கர்த்தர் எல்லா தீமையும் எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும். நீங்கள் யோசிக்கலாம், என் வேலை ஸ்தலத்தில் தேவையில்லாமல் என்னை பகைக்கிறாங்க, நன்மை. எல்லாரும் என்னை விட்டு விலகி போகிறாங்க, நன்மை. எல்லாரும் என்னை தூஷிக்கிறாங்க, நன்மை இருக்கிறது. எல்லாரும் உங்களை மறந்துட்டாங்களா, நன்மை இருக்கிறது. யாருக்கும் நீங்கள் வேண்டான்னு யோசிக்கிறாங்களா, அதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க, நான் சரியாக சாப்பிடல நீங்கள் யோசிக்கிறீங்களா, அதுலேயும் கர்த்தர் நன்மை வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எமக்கு தெரியாத நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நன்மை நமக்கு எங்கே இருந்து வருகிறது? யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. இந்த நன்மையை கொடுக்கிறவர் எங்கே இருக்கிறார்? வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிறவர். அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். நம்பிக்கை இழக்காதிருங்கள், விசுவாசமாய் இருங்கள், விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள், ஆண்டவரை இறுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டமும் நன்மையாய் மாறும். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்து சொல்வீங்க, ஐயோ இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டங்களை நான் எப்படி கடந்து வந்தேன்னு தெரியலையே, இவ்வளோ நிந்தைகளை நான் எப்படி கடந்து வந்தேன்னு தெரியலையேன்னு என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொல்லி. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. நன்மை வர்ஷிக்க பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரில் தலையிடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும், பலத்தின் மீது பலன் உண்டாகட்டும், தயன் மீது தயவு உண்டாகட்டும். விரும்புகிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பீராக ராஜா. ஒவ்வொரு சிரசையும் கர்த்தர் உயர்த்துவீராக. எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.